பின்னாடி இருந்து ஒரு செயல்படுறாங்க. லீடர்ஸ்க்கு தான் வந்து அழைப்பு விடணும். நீங்க எம்பிக்கள் கூட்டம் பண்ணும்போது நீங்க லீடர்ஸ் அழைப்பு விடணும். இதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கு. இன்னும் இந்த பாராளுமன்றத்தில் எப்போ வேணாலும் தாக்கல் செய்யப்படலாம். இது குறைவான நாட்கள் இருக்குது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்பீனியன் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் தினம் போய் பேசிட்டு வராங்க. இப்ப நிறைய வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்றது என்னன்னா அவங்களுக்கு தேவையான இப்போயே அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கப்பெறவில்லை. அவங்க எல்லாம் வந்து அங்கேயே பேச முடியவில்லை. அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஒப்பீனியனை கேட்ட பிறகுதான் நம்ம வந்து இதுல முடிவெடுக்க முடியும். ஸோ அவர்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்ட பிறகுதான் நம்ம அடுத்து இதில் செய்ய முடியும். பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக திமுக அதிமுக கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் நடந்தது. அவர்கள் அதை தெளிவுபட்டார். அவருக்கு தான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார். ராஜா அவர்கள் தான். ஏன்னா இந்த மசோதா என்ன செய்யும் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இந்த மசோதா என்ன செய்யும், இந்த மசோதானால என்ன பிரச்சனை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறார். அவர் ஓப்பன் பண்ணி சொல்லணும், இந்த மசோதாவுக்கு அவர் ஆதரிக்க போறாரா இல்லை எதிர்க்க போறாரா, வெளியிடம் செய்ய போறாரா. இதுல ஆதரிக்கிறதா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். இது வந்து தமிழக மக்கள் நாங்க வந்து ஏப்ரல்ல நிறைவேற்றப்பட்ட கூட்டம். கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் வந்து வேற ஏதாவது சொல்லிட்டு வண்டியில் ஏறி ஓடுறதுலாம் இல்லை. இங்க வந்து நீங்க இந்த மசோதாவிற்கு ஆதரிக்க போறாங்களா, எதிர்க்க போறாங்களா, அங்கே வந்து எதிர்த்து வாக்களிக்க போறாங்களா, இல்ல வெளிநடப்பு செய்ய போறாங்களா. வெளிநடப்பு செய்வதாகத்தான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக செய்திகள் வருகிறது. வெளிநடப்பு செய்தால் இதை மறைமுகமாக ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் இந்த மசோதாவை. இல்ல இதை எதிர்த்து வாக்களிக்க போறாங்க. அவர் வந்து தெளிவுபடுத்தல எந்த ஆட்சேபனை. அவர் வந்து அவங்களை காப்பாத்துக்க, குடும்பத்தை காப்பாத்துக்க, இன்னைக்கு இருக்க வழக்குல இருந்து காப்பாத்துக்க பாரதிய ஜனதா கட்சியோடு அவங்க வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறத முடிவு செய்தார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டோம். நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள நாங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம். மறைமுகமா இருந்தா இப்ப நேரடியாக அமைக்கணும்னு சொல்லிட்டு போகணும். ஸோ அதான் இன்னைக்கு அவர்கள் தெளிவுபடுத்துவார். பாஜகவுடன் மறைமுகமா இருக்காங்களா இல்ல நேரடியாக அவர்கள் செல்வதாலும், ஏன்னா ஏற்கனவே அவங்க இருந்தவங்க அவர்கள்லாம் தாமரை சின்னத்தை தெருவா சென்று பிரச்சாரம் செய்வது. ஸோ அதை அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டே போகலாம். அதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தேவையான நேரத்தில் என்னென்ன கூட்டங்கள் கூட்டணுமோ அதை தான் முதல்வர் எடுத்து கூட்டிட்டு இருக்காரு. எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டணுமா அந்த நேரத்தில் கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டணுமோ அப்பதான் கூட்டணும். காவேரி விஷயத்தில் எல்லாருக்கும் தெளிவா இருக்கு. என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும், எல்லாருக்கும் தெளிவான முடிவுகள் இருக்கப்ப அதற்கு திரும்ப எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வலிமை. ஏன்னா இதுல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, என்ன செய்ய போறோம் தெரியும். அதைத்தான் முதல்வர் செய்தார். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக திமுக தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்கும் இதை வந்து மக்களுடைய நலன் கருதி, சிறுபான்மை மக்கள் நலன் கருதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறேன்.